சோழன் ரொம்பவே செல்ஃபிஷா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலா மேலேயே தப்பு இருக்குது தான். சோழன் வந்துட்டு தனியா அதாவது சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தன் பொண்டாட்டி கூட அப்படின்ற மாரி தான் நெனச்சாரு. நிலா இருந்துட்டு இல்ல எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுனால, வேற வழியே இல்லாம தான் இப்போ நம்ம சோழன் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் போதுமான டயத்த நம்ம நிலா வந்து சோழன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த சோழன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்திலேருந்து கூட வந்தவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டே இருந்தாரு ஒவ்வொரு டயத்துலயும். அதுவும் நம்ம பல்லவன் மேல பயங்கர கோவப்பட்டாரு. ஏன்னா பல்லவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமா நெறைய விஷயங்கள வந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. "என்னண்ணே இப்பதான் நீ வந்து குளிக்க போனியா? இப்பதான் நீ ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்திருக்கியா? குளிச்சுட்டு வந்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்குறாரு. இவரும் லவ் பண்ணி எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்ல காட்டுறாங்க. இன்னொரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஹனிமூன்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி பல்லவன வந்து காட்டுறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா. இப்ப நம்ம சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் மேல தான் வந்து பயங்கரமான கோவமே கூட. அதுக்கப்புறமா அ நம்ம ப்ரொமோல பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ட்ரெக்கிங் போறாங்க. அதில பல்லவன் வந்து மிஸ் ஆயிர்றாரு. பின்னாடியே தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் வந்து மிஸ் ஆயிர்றாரு. நம்ம சேரனும், பாண்டியும் தேடுறாங்க பல்லவன. ஒருவேள சோழன பார்க்குறதுக்காக சோழன் கிட்ட இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, சோழனுக்கு வந்து கால் பண்ணலான்னு பார்க்கும்போது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் ஃபோன் வந்து சிக்னல் எதுவும் கிடைக்காது இல்லையா? அதனால சிக்னல் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம திரும்ப போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலாவும், சோழனும் வந்து வராங்க. பல்லவன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னண்ணே சொல்ற? உன் கூட தானண்ணே அவன் நடந்து வந்துகிட்டு இருந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, "ஆமா, அ எங்க கூட தான் நடந்து வந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன காணோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சோழன் ஏற்கனவே வந்து நிலா கூட பேசிக்கிட்டே நடந்து அப்படியே வரும்போதே வந்து பல்லவன் கூட வந்து, "அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது ஆல்ரெடி சோழனுக்கு வந்து சுத்தமா புடிக்காது. அதனால தான் நான் ஆரம்பத்தில வீடியோல சொல்லியிருப்பேன். சோழன் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் ஹனிமூனு, ஹனிமூனு அப்படின்ட்டே இருக்கிறான். பார்க்கும்போது கடுப்பாகத்தான் செய்யுது. சரி எல்லாம் ஒரு விதத்தில அ வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே. இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பல்லவன எல்லாருமே தேடுவோம். எவ்வளோ நேரம் தான் நம்ம நின்னு பார்த்துட்டே இருக்கிறது? ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. நம்ம சோழனும், நிலாவும் ஒரு இடத்துல போயிட்டு பல்லவா, பல்லவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனும், பாண்டியும் ஒரு இடத்துல தேடுறாங்க. இங்க சோழன் வந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு. நல்லா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படி ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தோமே! இப்ப இவன வேற காணோமே! இப்படி நம்மள டிஸ்டர்ப் பண்றானே! அப்படின்ற மாரி தான் சோழனோட தாட் இருக்குது. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துக்கிட்டு, ஐயோ! இந்த பல்லவன் வேற எங்க தான் போய் தொலைஞ்சானோ? பின்னாடியே நடந்து வர்றதுக்கு என்ன? அவன் மட்டும் தனியா அப்படி என்ன ஃபோட்டோ, வீடியோன்னு எதுக்கு எடுக்க போறான்? எங்க போய் தொலைஞ்சானோ? அப்படின்ற மாரி டென்ஷன்ல கத்திக்கிட்டே தேடிட்டு இருக்கிறாரு. இங்க பல்லவனுக்கு அப்படியே அல்லு விடுது. ஐயய்யோ! நம்ம அவ்வளோதான் தொலைஞ்சுட்டோம் காட்டுக்குள்ள. இனிமே எப்படி நம்மள தேடி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாரையும் எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்க போறோமோ தெரியலையே! எங்கிட்டு சுத்துனாலும் மாத்தி மாத்தி அதே இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கொஞ்ச நேரத்துல அழுகையே வந்துருது. அப்பதான் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அங்க எங்கேயுமே வந்து சிக்னல் வந்து கிடைக்கல. அப்பதான் அவர் நினைக்கிறாரு, "ஐயய்யோ! சிக்னலே கிடைக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நம்ம அ சேரன வந்து எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாரி பதட்டத்துல தேடும்போது, அந்த நேரத்துல வல்லவன் வந்து சேரனா, சேரனா அப்படின்னு கூப்பிடுறது பாண்டியோட காதுக்கு கேட்குது. உடனே இந்த பக்கத்துல இருந்தா இவன் கூப்பிடுற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பாண்டிய தேடி கண்டுபிடிச்சு, சரி பாண்டி வந்து பல்லவன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. வேகமா பல்லவன் வந்துட்டு பயத்துல அப்படியே ஒரு நிமிஷம் மிஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு பயந்து வேகமா வந்து பாண்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. "டேய் ஒண்ணும் இல்லடா, டேய் ஒண்ணும் இல்ல கவலைப்படாத. பயப்படாதடா, பயப்படாத. அதான் அண்ணன் வந்துட்டல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணே எனக்கு இந்த காட பார்த்தாலே ரொம்ப பயமா இருந்துச்சுண்ணே. என்னைய விட்டுட்டு நீங்க எங்கண்ணே போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறான். "சரி நீ ஏன்டா தனியா வந்த? எங்க கூட தானே நடந்து வந்துட்டு இருந்த. அதுக்கு முன்னாடி எங்க போன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேனே. போயிட்டு உங்கள திரும்பி பார்த்தேன். யாரையுமே காணோண்ணே. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இந்த காட்டுல நம்ம தொலைஞ்சுட்டோமே! இப்படி தனியா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேனே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா பல்லவா பயப்படாத. நான் வந்துட்டேன்ல சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு.
வந்தது தான் நேரம்னு பார்த்துட்டு வேகமா இந்த சோழன் போயிட்டு பல்லவன அடி அடி வெளுக்குறாரு. உடனே சேரன் வந்துட்டு, "டேய் அவன ஏன்டா அடிக்கிற? டேய் பல்லவன அடிக்காதடா! டேய் சோழா எதுக்குடா அவன போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பல்லவன வந்து இந்த பக்கம் கூப்பிடுறாங்க. அதுக்கு, "ஏனே இவன் இப்படி பண்றான்? என் உயிர வாங்குறதுக்குன்னே வந்திருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா எதுக்குடா இப்போ அவன அடிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவனுக்கு என்ன அந்த ஃபோட்டோ, வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன? கூட தானே நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு தனியா போயிட்டான். இப்ப தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா இது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் அதான் அவன கண்டுபிடிச்சாச்சுல்லடா! அவனே காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோன்ற பயத்துல வந்து நிக்கிறான். அவன போய் நீ மேலும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. உடனே பாண்டியோட சட்டைய சோழன் பிடிக்கிறாரு. பிடிச்சுட்டு, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவடா! உங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் வந்துட்டு சாரி நம்ம சேரன் இருந்துட்டு, "ஏன்டா சோழா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? சரி விடு. இனிமே உன்னைய அவன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். நீங்க என்னனாலும் பண்ணுங்க. எங்கனாலும் போங்க. டேய் பல்லவா! வா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பாண்டி, சேரன், அப்புறம் பல்லவன் 3 பேருமே கிளம்பி அங்கிட்டு போயிடுறாங்க நடந்து. அதாவது காட்ட விட்டு வெளியில நடந்து வந்துடுறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு சோழன் இப்படி கோவப்படுறீங்க? இப்ப எதுக்கு நீங்க பல்லவன அடிச்சீங்க தேவையில்லாம?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "கூடவே தானே நடந்து வந்துகிட்டு இருந்தான். எங்கிட்டு போய் தொலைஞ்சான்? இப்படி இவன மட்டும் இப்ப கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்படி என் உசுர வாங்குறதுக்குன்னே வந்திருக்காய்ங்க கூட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தேவையில்லாம பண்ணாதீங்க. ரொம்ப நீங்க பல்லவன அடிச்சது ரொம்ப தப்பு. இப்ப நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "நான் என்ன சொல்றேன்? நீ என்ன பேசுற? நம்ம சேரன் அண்ணனும் அப்படிதான். நான் சொல்ல வந்தத புரிஞ்சுக்காம, உன்னால உனக்கு இனிமே பல்லவன் தொந்தரவு குடுக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன பேசிட்டு போறாரு பார்த்தீல? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணன் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க தான் தேவையில்லாம இப்போ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்க. அவன் சின்ன பையன். அவனுக்கு என்ன தெரியும்? அதுக்காக அவன இப்படிலாம் வந்து நீங்க அடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சோழன். எப்பயுமே செல்ஃபிஷா நடந்துக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் வந்துட்டு, "என்ன நிலா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன? எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன சோழன் காரணம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல, ஹனிமூனுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போவோம்ன்னு சொன்னேன்ல. நீ தான் எல்லாருமே கூட வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு பிரச்சனைய. இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு காரணமே நீ தான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் இப்படி பேசுறீங்க? நான் தப்பு தான். நான் அவங்களையும் கூட கூட்டிட்டு வந்தது தப்பு தான். என்னைய மன்னிச்சிருங்க." அப்படின்னு நம்ம நிலா சொல்றாங்க. "ஆமா, மன்னிச்சிருங்க, இது பண்ணிருங்க, அது பண்ணிருங்கன்னு. இனிமே என்ன நடக்க போகுது? அவ்வளதான் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ வந்து சோழன் திட்டுறாரு. "இப்ப எதுக்கு தேவையில்லாம திட்டிட்டு இருக்கிறீங்க? காட்டுல மிஸ் ஆனதுனால அந்த பையன் பாவம் திரும்ப வந்திருக்கிறான். அது பெருசா இல்ல உங்களுக்கு? ஆனா, அவன போய் திட்டிட்டு, அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னா, என்னையும் நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கிறீங்க. என்னமாவது பண்ணுங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்துட்டு, "நம்ம ஹனிமூன் வந்திருக்கவே கூடாது. இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணியிருக்கவே கூடாது. எல்லாமே என் தப்பு தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லாமே என் மேல தான் தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு நடந்து போறாங்க. உடனே சோழன் பின்னாடியேன்னு, "நிலா, நிலா ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சாரி சோழன். எல்லாமே என் தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போறாங்க. பின்னாடியே சோழன் வந்துட்டு நிலா, நிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அப்போ சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே ரூம்ல இருந்துட்டு, "நம்ம வந்திருக்கவே கூடாதுடா. நிலா கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி வந்துட்டோம் பாரு. நமக்கு தான் அறிவில்ல." அப்படின்னு சேரன சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏனே சோழன் கூட எதுக்கு சண்டை போட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்புறம் என்னடா? இவனே காட்டுக்குள்ள தொலைஞ்சுட்டான். எவ்வளோ பயத்துல இருந்திருப்பான். ஐயய்யோ! நம்ம தொலைஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. அவன போட்டு அவன் என் உசுர வாங்குறதுக்குன்னே கூட வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் சோழன். அப்படின்னு சொல்லி நம்ம சேரனா சொல்றாங்க. அவனுக்கு அவனோட டென்ஷனு. ஆனா, அவன சொல்லி எந்த தப்பு கிடையாது. நம்ம அவங்க கூட வந்திருக்கவே கூடாதுண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் சொல்றாங்க. இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நான் தானே. சாரிண்ணே, என்னைய மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு "நீ என்னடா பல்லவா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லும்போது, "இல்லண்ணே ஃபோட்டோ எடுக்கணும்னு போனேன். திரும்பி பார்க்கும்போது உங்கள காணோம். நான் தானே மிஸ் ஆயிட்டேன். என் மேல தானே தப்பு. என்னைய மன்னிச்சிருங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு தேவையில்லாம உனக்கும் சோழனுக்கும் சண்டை வந்துருச்சுல்ல. என்னைய மன்னிச்சிருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சேரன கட்டி பிடிச்சு நம்ம பல்லவன் வந்து அழுகுறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லடா பல்லவா.
"நீ எத பத்தியும் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன ஆறுதல் படுத்துறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ நம்ம சோழன் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாரு. "சரி, நான் தெரியாம பேசிட்டேன். என்னைய மன்னிச்சிரு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சோழன். நீங்க எதுவுமே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. "ஏன் என்னை இப்படி பாடா படுத்துறீங்க ஆளாளுக்கு? கொஞ்சம் கூட மனசுல நிம்மதியே இல்ல. என்னமாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து வெளியில போயிர்றாரு. இப்போ நிலா இருந்துட்டு பயங்கர கடுப்புல, அப்படியே கோவத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சோழன் அவரு ரெசார்ட்ல ஒரு சேர்ல உட்காந்துட்டு, அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. கோபத்துல மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. நிலா வந்து ரூம்ல அவங்க ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாண்டியும் நம்ம சேரன், பல்லவன் 3 பேரும் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "நம்ம இங்கிட்டு நடந்து வந்துட்டோம். அவங்க 2 பேர் வேற சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னே தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி விடு. அவன் என்னனாலும் பண்ணிட்டு போகட்டும். தேவையில்லாம பிறகு இதுக்கும் போயி, 'என்னாச்சுடா?' அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கேட்டோம்னா, அதுக்கும் அவன் சண்டை போடுவான். இதெல்லாம் தேவையா? பேசாம இருப்போம்டா. டேய் பல்லவா! இனிமே சுத்தி பார்க்கணும்னா, நீ எங்க கூட மட்டும் இரு. சரியா? அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிருவோம்லண்ணே. இனிமே என்ன நம்ம தேடிக்கிட்டு, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு, அதான் ஊருக்கு கிளம்ப போறோம்ல நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்புறாங்க. சரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "சரி வருத்தப்படாத. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் படுத்துக்கிறாரு. பக்கத்திலேயே சேரன் இருந்துட்டு, பக்கத்திலேயே உட்காந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவனோட தலைய அப்படியே வருடி விட்டுக்கிட்டேன்னு அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அந்த நேரத்தில நம்ம பாண்டி வந்துட்டு அப்படியே வெளியில எந்திரிச்சு ரெசார்ட்டுக்கு ரூமுக்கு வெளியில வந்து உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம அ பா சோழன் வந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்ப பாண்டி வேகமா போயிட்டு சோழன் கிட்ட, "டேய் சோழா! என்னடா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன பண்ண சொல்ற? என்னடா பண்ண சொல்ற என்னைய? அவ கோச்சுட்டு போய் உட்காந்துருக்கிறா. என்னைய என்ன பண்ண சொல்ற? போய் கால்ல விழுந்து கெஞ்ச சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப கோவத்துல வந்து கத்துறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, "நீ இப்ப ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்புறம் என்னடா? நம்ம வீட்ல தான் எல்லாருமே இருக்கிறீங்க. நிலா கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. சரி ஹனிமூனுக்கு வந்தா, ஹனிமூனுக்கு போவோன்னு அவ தான் சொன்னா. என்னைய கூட்டிட்டு போங்கன்னு அவ தான் கேட்டா. சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கும் எல்லாருமே வந்தா தான் நானும் வருவேன். இல்லன்னா இந்த ட்ரிப்பே போக வேண்டான்னு சொன்னா. சரி அப்ப எல்லாருமே போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்க தானே செய்ற. இப்போ பல்லவன் வந்து அவன் மிஸ் ஆன கோவத்துல, அதுக்கு அந்த பதட்டத்துல, அந்த பயத்துல தான் நான் அவன அடிச்சேன். ஐயோ! எங்க போய் தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப பயந்திருப்பான்ல. அதனால தான் அந்த கோவத்துல தான் நான் போய் அவன அடிச்சுட்டேன். ஆனா அத புரிஞ்சுக்காம, சேரன என்னைய எப்படி பேசிருச்சு பாத்தியா? ஏதோ நான் வந்து தேவையில்லாம அலையிறேன்னு நெனச்சு, அண்ணன் வந்து இப்படி பேசிருச்சு. எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்? இப்படி தனியா நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுட்டு போறியேடா! இப்படி போயிருக்க கூடாதுல்ல. காட்டுல மிஸ் ஆயிட்ட. சரி இப்ப நான் கெடச்சிட்ட. இல்லைன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும். இப்போ நானும் நிலாவும் மட்டும் இந்த வந்திருந்தோம் ஹனிமூனுக்கு வந்திருந்தோம்னா, இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இதத்தான் நான் சொன்னேன். ஆனா, அண்ணன் தப்பா நெனச்சுக்கிட்டு, இப்படி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருச்சு. அத நிலா கிட்ட சொன்னா, "சேரண்ண சொல்றது தான் சரி. நீங்க பண்ணது தப்பு. ரொம்ப செல்ஃபிஷா நீங்க நடந்துக்கிறீங்க." அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றா. நான் அதான் சொன்னேன். உன்னால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமேன்னு. ஹனிமூனுக்கு வந்தா, நம்ம 2 பேர் தனியா தான் வரணும். ஃபேமிலியா கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொன்னேன். அவ கேட்டாளா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய் சரி விடு. இப்ப தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. அவங்களும் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு? பேசாம போ. அவங்கள சமாதானப்படுத்துடா. அவங்க ரூம்ல அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. அப்ப பாண்டி இருந்துட்டு, "சரிடா இன்னைக்கு நம்ம நைட்டு கிளம்ப போறோம்ல, நீங்க போயி அண்ணிய சமாதானப்படுத்து அவங்கள. தேவையில்லாம நீயும் கத்திக்கிட்ட டென்ஷன்ல. எல்லாருக்குமே இருக்கிற டென்ஷன்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா சோலா. எந்த விஷயத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அந்த பையன் அவன் பல்லவன் சின்ன பையன். அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம டூர் போயிருக்கும்போது இப்படி இல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கான். நம்ம எல்லாருமே இருக்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சரி நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்திட்டு சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, இப்ப சோழன் வந்து வேகமா ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு நிலா, நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ரூம் வந்து திறந்து தான் இருக்குது.
வேகமா நிலா போயிட்டு ரூம திறந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நிலாவ கூப்பிட்டுக்கிட்டேன்னு நம்ம சோழன் வந்துட்டு ரூம சாவி தட்டுறாரு. ரூம் வந்து ஓப்பன்ல இருந்ததுனால, ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாரு. "நிலா, நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நிலாவ அங்க காணோம். அப்ப பாத்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேஸ்லயும் தேடி பார்க்குறாங்க. நிலாவ காணோம். "என்னது இது நிலாவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒருவேள இவங்க ரூமுக்கு வந்திருப்பாளோ? பல்லவன பார்க்கறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சோழன் வந்துட்டு நம்ம பாண்டிக்கு ஃபோன் போடுறாங்க. "டேய் நிலா அங்க வந்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா சொல்ற சோழா? இங்க வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லும்போது, சேரன் இருந்துட்டு, "என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிட்ட கேட்குறாங்க. "தெரிலண்ணே, நம்ம பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களும் சோழனும் சண்டை போட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க ரூம்ல தனியா விட்டுட்டு இவன் மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். நான் போய் பேசி சமாதானப்படுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு வந்தேன். ஆனா ரூம்ல போய் பார்க்கும்போது அவங்க அங்க இல்லையாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? அந்த பொண்ணு எங்கடா போயிருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா இது மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வேற எங்கேயும் கோச்சுட்டு போயிருச்சா? ஏன்னா பெரிய சண்டை போட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியலண்ணே, என்னன்னு தெரியல. சோழன் தான் ஃபோன் அடிச்சான். நிலா அங்க இருக்காளான்னு கேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா போய் என்னன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. ரூம் கதவ பூட்டிட்டு வெளியில வராங்க. அப்போ சோழனும் பாதி தூரத்தில எதுக்க வேகமா ஓடி வராரு. வந்துட்டு, "நிலாவ காணோண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்ற? நிலாவ காணோமா? டேய்! நீ அந்த பிள்ளைய எதுவும் சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணே நான் எதுவுமே சொல்லலண்ணே அவள. நானு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. நானு அவ கூட சின்னதா ஒரு கோவம் வந்துருச்சு எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆனா ரொம்ப மனச கஷ்டப்படுத்துற மாரி அப்படிலாம் எதுவுமே பேசலண்ணே நானு. நிலா தான் என் மனச கஷ்டப்படுத்துற மாரி பேசினா. அதனால தான் நான் கோவிச்சுட்டு வந்து இந்த இதுல சேர்ல உட்காந்துருந்தேன். இப்ப நிலாவ ரூம்ல போய் பார்க்கும்போது காணோனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அப்ப தேடி பாருடா எல்லா இடத்துலயும்" சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. "நிலா, நிலா எங்க போயிட்ட நிலா? நிலா எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அப்ப அந்த ரிசார்ட்ல ரிசப்ஷன்ல போயிட்டு, "இங்க என் ஒய்ஃபு மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவில கொஞ்சம் செக் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, இல்ல சார். நாங்க அப்படிலாம் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து உடனே குடுக்க மாட்டோம். பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு அழுதுகிட்டே வந்து அங்க சோபால உட்கார்றாரு. உட்கார்ந்ததுமேனு நம்ம சோழன் இருந்துட்டு சேரனா இருந்துட்டு, "டேய் டேய் டேய் அழுகாதடா! எங்கேயும் போயிருக்க மாட்டாடா! இங்க தான் இருப்பா எங்கேயாவது. நீ கோவிச்சுட்டு போய் உட்காந்த மாரி, அவங்களும் எங்கேயாவது கோவிச்சுட்டு போய் உட்காந்துருப்பாங்க. வா நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிசப்ஷன்லயும், "சார் நான் எங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க எங்களோட ஆட்களையும் அனுப்பி தேட சொல்றேன் சார். அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க சார். தேடி பார்த்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம நிலா வந்து கிடைக்கவே மாட்டாங்க. சோழனுக்கு பயங்கரமான அழுகை வரும். "நிலா எங்க போயிட்டாளோ தெரியலையே! நான் அப்படி அவள கஷ்டப்படுத்துற மாரி எதுவும் பேசலையே! அவ தானே என்னைய கஷ்டப்படுத்துற மாரி பேசினா! நான் ஏதாவது பேசியிருந்தா அவ என்னை மன்னிச்சிருக்கலாம்ல! இப்படி சொல்லாம செய்யாம எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "எல்லாத்துக்கும் காரணம் நான் தானனே! நான் ஒழுங்கா இருந்திருக்கணும். தேவையில்லாம என் மூலியமா தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லும்போது, நம்ம சேரன் வந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இரு பல்லவா! எந்த நேரத்தில என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம போய் தேடுவோம்டா. அந்த பிள்ளை எங்கேயாவது போய் உட்காந்துருக்கும்டா கோவத்தில" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நிலா வந்து கிடைக்கவே இல்ல. அப்ப நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து, நிலாவ திட்டுனத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாரு. "ஐயோ! இவ எங்க போயிட்டான்னு தெரியலையே! நம்ம சொன்னதுல கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டாளோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து வராங்க. வரவுமேனு, "என்ன நிலா? எங்க போன? என்கிட்ட சொல்லாம எங்கடி போன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ வந்து கேட்குறாங்க. "என்ன சோழன்? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டி பிடிக்கிறாங்க. "ஒரு நிமிஷம் உன்னைய ரூம்ல காணோம்னு சொன்னதுமேனு தெரிஞ்சதுமேனு எனக்கு எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. "எங்க போன? என்கிட்ட சொல்லாம செய்யாம" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலா மடியில படுத்துக்கிட்டு ரொம்ப ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. "நீ வந்துட்டேல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க போயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ வந்து சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில நிலா இருந்துட்டு, "இல்ல நான் வந்து உங்கள தேடி தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என்னைய தேடி வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, "ஆமா சோழன். நீங்க சண்டை போட்டு வந்துட்டீங்க. நானும் உங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் பரவாயில்ல நிலா. நான் தான் உன்னைய தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சோழனும் அப்படியே கைய பிடிச்சு உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. "நீயே என்னைய தேடி வந்திருக்கிற, நான் உன்னைய தேடி போயிருக்கிறேன். இப்படி மாத்தி மாத்தி தேடிட்டே இருந்திருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம பல்லவன் வந்துட்டு, "அண்ணி என்னைய மன்னிச்சிருங்க அண்ணி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்கள தொந்தரவே பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, சோழன் வந்துட்டு, "டேய் பல்லவா சாரிடா. நானு ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பல்லவன கட்டிப்பிடிக்கிறாரு. கட்டிப்பிடிச்சுட்டு அதுக்கப்புறமா, "சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது சுத்தி பார்க்க போலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சோழன் வந்துட்டு நிலாவ பார்த்து, "ஏன்டி என்கிட்ட சொல்லாம போன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு காணோம். அதனால நான் உங்கள தேடி வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "நான் உன்னைய கொஞ்ச நேரத்தில காணோங்கவும் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. "இதே மாரி தானே இருந்திருக்கும் அவனுக்கும். நீங்க பல்லவன் இந்த மாரி பேசியிருக்க கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி அதுக்கு தான் நானும் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. இனிமே இப்படி இந்த மாரி சொல்லாம செய்யாமலாம் எங்கேயும் போகாத நிலா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா அது எல்லாருமே சேர்ந்துட்டு அப்புறம் லஞ்ச் சாப்பிடுறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறமா சுத்தி பார்க்குறதுக்கு போட்டிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளேஸ்க்கு வந்துட்டு கூடவே தான் போறாங்க. நம்ம சோழன் வந்து பெருசா நிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா எதுவும் சொல்லாம, "இது நம்ம பண்ண தப்பு தான். ஃபேமிலியா நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா, நமக்குன்னு நிலா வந்து டைம் குடுக்க தான் செஞ்சா. நம்ம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டோமோ!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து நெ ந அதிகமா டயத்த ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கூட்டு குடும்பத்தில இப்படி தான் இருக்கும். நம்ம கிடைக்கிற நேரத்த பயன்படுத்தி மட்டும் தான் சந்தோஷமா இருந்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் அப்பாவ பத்தின ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.